வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே திருமாவளவன் அவர்கள் காரு பைக்கில் மோதி அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வரதராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் கைது பண்ணிட்டுருக்கிறாரு. அது எதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அதையும் தாண்டி முக்கியமாக கரூர் மக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலிமா பேசியிருக்கிறாரு. ஸோ என்ன பேசினார், எவ்வளோ நேரம் பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பைக்கில் இடிச்சிடுறாரு. ஸோ அந்த பைக்கை இடித்தோடனே அவர் இறங்கி கேட்குறாரு, ஏன் இடிச்சிங்க பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்ப அங்கிருந்த நபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய பைக்கை பிடிச்சி தள்ளி விடுறதும் அவரை அடிக்க வர்றதுமா அங்கே மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஸோ உண்மையாலுமே இதை பார்க்குறப்ப நமக்கு தோணுன ஒரே ஒரு விஷயந்தான், அந்த காருக்குள்ளார திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர் இறங்கி அந்த பிரச்சனையெல்லாம் வேணாம், விட்டுருங்க, தெரியாமல் ஒரு இன்சிடெண்ட் ஆகிப்போச்சு, சாரி அப்படின்னு அவர் சொல்லணுனால அவர் வண்டிக்கு டிரைவர்காரர் சொல்லியிருந்தாலே அந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் தான் பக்கம் ஆள் இருக்குது, படைபலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறப்பையும் அடிக்க போகிறப்பையும் அமைதியாகவே இருந்துட்டார் திருமாவளவன் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அதையும் தாண்டி இந்த வீடியோலாம் வைரல் ஆன பிறகு அண்ணாமலை அவர்கள்லாம் இதை குறித்து பேசின பிறகு இப்போ அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் அவர் வண்டியில் கார் இடிக்கவே இல்லை. ரெண்டாவது அவர் எங்களை நோக்கி கையை உயர்த்திக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாரு. வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காகவே அவர் வந்தார். அப்போ தான் அங்கிருந்த எஸ்கார்டு அவரை தள்ளிட்டு போணுச்சு. ஓரமாக நிற்க சொன்னாங்க. அவர் அப்பயும் ஓரமாக நிற்கலை, அப்புறமேட்டு தள்ளிட்டு போனாங்க அப்படின்ட்டு சொன்னார். ஸோ உண்மையாலுமே அந்த வீடியோவில் பார்க்குறப்ப எஸ்கார்டெல்லாம் அவர் வண்டியை பிடிச்சி பிடிக்கல. அங்கே இருந்த நபர்கள் தான் அந்த வண்டியை தள்ளி விட்டது, அந்த வண்டியை சேதப்படுத்தினதும், அது மட்டும் இல்லாமல் இவர் அடிக்க கை வாங்கிட்டு போனதும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதான் அந்த ஒரு வீடியோவில் பார்த்திருப்போம். ஸோ நீங்கள் திமுகவில் சேர்ந்ததுனால நாளுக்கு நாள் நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எதில் அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா, முட்டு கொடுக்குறதுலையும் பொய் சொல்கிறதுலையும் நாளுக்கு நாள் நீங்கள் உங்களுடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பதிவு பண்ண வீடியோக்கு கீழே போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே விஜய் அவர்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்ப 2 பைக்காரங்க அவங்களாவே இடிச்சுக்கிட்டு கீழே நின்றுட்டு இருந்தப்ப விஜய் அவர்கள் நிறுத்தி இது மாதிரி வராதிங்க, இதாகும், பிரச்சனை ஆகிருப்போது அப்படின்ட்டு சொல்லி அவர் கடந்திருக்கிறாரு. அந்த ஒரு வீடியோவை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய நிர்வாகிகள், உங்களுடைய தொண்டர்கள் இப்போ போய் அடிக்க போயிருக்கிறாங்க. அதை ஏன் ஒரு வார்த்தை கூட கவனிக்காமல் கேட்காம வண்டிக்குள்ளாரே அமைதியாக இருந்தீங்க? இப்போ எதுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டு விளக்கம் தரீங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரல. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த திமுக அரசை எதிர்த்து யார் பேசினாலும், அதாவது திமுகவுக்கு ஆதரவாக சொன்ன நீதிபதி அந்த கருத்துக்கு எதிராக தான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் ஐயா பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி பேசினதுக்கு அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே இந்த கட்சி திமுக அரசு அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு தான் தெரியணும். ஏன்னா இவர் மட்டும் இல்லை, மாரிதாஸ் அவர்கள் முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் தாண்டி போலீஸ்காரங்க ஒரு வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா. என்னன்னா, அவங்க வாயாலே நான் ஆர்வ மிகுதியில், நான் விஜய் ரசிகர் தான், ஆர்வ மிகுதியில் நான் பிடிச்சிட்டேன், தவறு தான், மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு வீடியோ எடுத்து அதை யார் ஸ்ப்ரெட் பண்ணுறா? போலீஸ்காரங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஏன் பண்ணணும்?
திமுக அரசுக்காக இவ்வளோ வேலை வந்து காவல்துறை பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் அதை பார்க்குறப்ப உண்மையுமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்காக பணியாற்றுறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, நமக்கு சம்பளம் கொடுக்குற அரசுக்காக வேலை செய்யணுமே அப்படின்ட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து பூரிப்பாக இருக்குது. அப்படியெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய தொலைபேசியில் அழைச்சி பேசினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே வந்து தாவேகா நிர்வாகிகள் போனாங்க. அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய அலைபேசியிலிருந்தே கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து மிகப்பெரிய இழப்பு தான். இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி நான் கண்டிப்பாக மறுபடியும் கரூருக்கு வந்து உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ விஜய் மேம் மீட்டிங் போனது என் ஒய்ஃப் அப்புறம் என்னோட 2 குழந்தை 2 பேர் இருந்தாங்க. நேற்று விஜய் வீடியோ கால் பண்ணாங்க. ஆமாம் சார், நேற்று மதியம் கால் பண்ணாங்க. உங்கள் கட்சியில் ஆள் வந்து வீடியோ பண்ணி பேசுனாங்க சார். அவர் வந்துட்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேரில் வந்து பார்க்க முடியாத மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிரச்சனை சொன்னேன், கண்டிப்பாக வீடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். என்னைக்கு வரேன் சார், டேட் டைமில் சொல்லுங்கள் சார். பர்மிஷன் கிடைச்சோன்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். 40 பேர் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியில் ஆள் பண்ணாங்க சார், அவங்க பண்ணிட்டு சார். என்ன சொன்னாங்க சார், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பர்மிஷன் கிடைச்சோம், போலீஸ் பர்மிஷன் கேட்டோம். கிடைச்சோம் கண்டிப்பாக வந்து எல்லா வீட்டையும் வந்து பார்க்கணும், கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் வந்து நானும் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். வீட்டில் வேறு என் கூட அம்மா கூட பேசுகிறேன். விசுவால் நாங்கள் சொந்த ஊர் இங்கே வாடகை வந்து குடியிருக்கோம். எங்கள் மருமக ஹேமலதா, என் பேத்தி சாய் லட்சணா, சின்ன பேத்தி பேர் சாய் தீவா. அவங்கெல்லாம் விஜய் கொடுத்து பார்க்க போய் இறந்து போயிட்டாங்க. விஜய் சார் வந்து உங்கள் தம்பியாட்ட நினச்சிக்கோங்க, என் மேலே தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க, வர முடியாத சூழ்நிலை நான் போயிட்டேன். கோர்ட் ஆர்டர் தீர்ப்பு வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். எங்கள் மண்ணு ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. உங்கள் இழப்பை தாங்க முடியாத இழப்பு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. உங்கள் தாழ்ந்த மண்ணியோட கேட்டுக்கொள்கிறேன்னு கேட்டு வச்சுக்கேன். அது யாரோ ஒரு நம்பர் அவங்க பேர் கட்சிக்காரங்க, அது மட்டும் தான் தெரியும் சார். கேட்டாங்க என்ன படிக்கிறாங்க, எந்த ஊரில் படிக்கிறாங்களா கேட்டாங்க. அவங்க வீட்டுக்காரங்க என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. பையன் என்ன வேலைக்கு போகிறாரு, என் குழந்தை. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இஷ்யூ நடந்து இத்தனை நாள் ஆச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து வீடியோ கால் பேசுகிறதும், அவங்க தொண்டர்கள் போகிறதும், இதுதான் ஒரு கட்சியோடைய தலைமை பண்பா, இதுதான் கட்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்களும் இங்கே இருக்கிற அரசும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது முழுக்க விஜய் அவர்கள் மேலே மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியும், அவர் கூட இருந்த புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனன், நிர்மல்குமார், மதியழகன், கரூர் மாவட்ட செயலர், இவங்க எல்லாத்து மேலேயுமே வழக்கு போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது நோக்கத்துலேயும் இப்படி இருந்ததுனால இதையும் தாண்டி மற்றவங்க போகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்கள் மேலே தான் வந்து சாயும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்து போகிறது பெட்ரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதை தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த சம்பவம் நடந்த மறுநாளோ இல்லை அடுத்த நாளோ போயிருந்தாலே கூட என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, மற்ற கட்சிக்காரங்க யாராச்சும் ஒரு சில பேர் ஊடுருவி இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாவக்கைக்காரர்களை தாக்குதல் உண்டாக்கி அங்கே இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு பதிலாக, ஸோ கொஞ்சம் அதுக்கான காலத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு போய் பார்க்குறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே கேட்கலாம் நிறைய பேர், இப்போ உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் சரியா அப்படின்னு. ஸோ யார் வீட்டில் நடந்திருந்தாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே போகிறது பெட்ரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஐயாவும் நேற்று வந்து போய் சந்திச்சிருக்கிறார் கரூர் மக்களை. ஸோ அப்படி சந்திச்சுட்டு பார்த்துட்டு பேசிட்டு வரப்போ பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறாங்க, இது மாதிரி விஜய்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறப்ப, விஜய்க்கு நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு, இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வஞ்ச புகழ்ச்சியனே சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் பாவம், அவர் வந்து திமுக கொடுத்த சீட்டுக்காகவும் எப்படியாச்சும் இந்த கட்சி எப்படியாச்சும் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் திமுக என்ன சொல்கிறாங்களோ பிடிச்சாங்களோ அதை வந்து அவர் அப்படியே சொல்லிட்டு போயிடுவார். அவர் வந்து குரலாக சொல்லிக்கவே முடியாது, ஏன்னா பாவம் தெரியாதனமாக கட்சி ஆரம்பித்தார், இப்போ தெரிஞ்சே போய் திமுகவில் இருக்கிறாரு. ஸோ எல்லாமே அப்படி போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு அடிஷ்னலான தகவல் என்னென்ன அப்படின்னா, கரூரில் செந்தில் பாலாஜி இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியும் கூட போயிருக்கிறாரு. அதுக்கு கேட்டால் இது மாதிரி அவர் ஊர் தானங்க, அவர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சரிதான்ப்பா, உங்களுடைய கட்சின்னு ஒன்று இருக்குது, அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கூட திமுகவுடைய சப்போர்ட்டராக வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப தான் ஒருவேளை அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும்
ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு அட்டன்ஸை போட்டுட்டார். திமுகவிலேருந்து எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, ஆளாளுக்கு அவங்களுடைய அட்டன்ஸை போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இது எல்லாமே வந்து எப்படின்னு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே உதயநிதி அவர்கள் வந்தாங்க, டக்குன்னு மறுபடியும் ரிட்டன் ஃபாரினே போயிட்டாப்புல. ஸோ இது மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக மட்டுமே வந்துட்டு போகிறவங்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுலேருந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க கூட நிற்கணும், அவங்க சொன்ன இப்போ 20 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உடனுக்குடன் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூடயும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறக்காமல் முக்கியமாக நம்ம ஒரு அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.